வெல்கம் டு தகவல் சமூகம். நான் பாமா சரவணன். எங்கள் சேனலுக்கு வியூ பண்ண வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு செய்ய போகிறது கருவாடு பொரிச்ச குழம்பு. எல்லா வகை கருவாடுமே உடம்புக்கு நல்லது தான். ஆனால் கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக அடிக்கடி சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோய் உள்ளவங்க, ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் அடிக்கடி இதை சாப்பிடக்கூடாது. இந்த கருவாடு குழம்போட நீங்கள் மொச்சக்கொட்டை ஊற வச்சு சேர்த்தும் சமைக்கலாம். இந்த கருவாட்டு குழம்போட நீங்கள் காய்கறி சேர்த்து தண்ணியாகவும் சமைக்கலாம். இதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த கருவாட்டு குழம்புக்கு அவிச்ச முட்டை நல்ல காம்பினேஷன். கருவாடு பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். கருவாடு பொரிச்ச குழம்பு செய்ய தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போம். கருவாடு 50 கிராம். நான் நெய் மீன் கருவாடு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட கருவாடை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 15 பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி சின்ன சைஸ் 2 பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு 5 பல் சுத்தம் பண்ணி உரித்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. தேங்காய் 1/4 மூடி, சோம்பு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 2, இது நைஸாக அரைச்சிக்கணும். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு. புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு, உப்பு தேவையான அளவு. கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு. இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல புளியை உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. அடுத்தது நம்ம தேங்காய், சோம்பு, 2 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் நைஸாக அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிருங்க. நான் அரைச்சிட்டு அப்புறம் காட்டுறேன். தேங்காய், சோம்பு, வெங்காயத்தை நைஸாக அரைச்சிட்டோம். இனி குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல குழம்பு பண்ணுற கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். சட்டி காயட்டும். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் நிறையா போட்டால் தான் கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இப்போ சோம்பு வெந்தயத்தை போட்டுறேன். நல்லா வெடிக்குது. நல்லா வெடித்து சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பூண்டையும் போட்டுறேன். போட்டு நல்லா செவக்க வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. கருவேப்பிலையை போட்டுறேன். அதையும் நல்லா உடச்சி வச்சுருங்க. தக்காளியும் போட்டுறேன். நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூளை சேர்த்துறேன். அதுக்கப்புறம் புளி கரைச்ச தண்ணியையும் சேர்த்துறேன். அப்புறம் நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு, வெங்காயம் அதையும் சேர்க்குறோம். தேங்காய், சோம்பு, வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துட்டு இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். மிக்சியையும் அலம்பி அதையும் ஊற்றிடுறேன். அதில் இப்போ குழம்பு நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஓரளவு நிதானமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி வேண்டாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கருவாடை சேர்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி விலகலாக போட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. குழம்பு பொங்கும். அப்பப்போ இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கருவாடை சேர்த்துட்றேன். ஒரு கொதி நல்லா கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிச்சா கருவாடு கரைஞ்சி போயிடும்.
இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் கக்கி வெளியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குழம்பு நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கருவாட்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த கருவாட்டு குழம்புக்கு அவிச்ச முட்டை நல்ல காம்பினேஷன். அது ரெண்டும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு இன்றைக்கி நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. இந்த குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.